ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இப்போ இந்த கலியுகத்தில் எம்பெருமானார் போலவே எம்பெருமானாராகவே வாழ்ந்து எம்பெருமானாரையே கிரகிச்சு கொண்டிருக்கும் எம்பெருமானவே தனக்குள்ளே எப்பொழுதும் திராசன் வடிவிலக எண்ணிதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் என்று எம்பார் சாதிச்சபடியாக தன்னை எம்பெருமானாராகவே ஆக்கிக்கொண்டு எம்பெருமானாரையவே கிரகித்து கொண்டு இருக்கும் நம் எதிராஜ சுவாமிகளுக்கு திருநக்ஷத்திர வைபவம். இந்த திருநக்ஷத்திர வைபவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். எம்பெருமானாரோட சுவாமி எழுந்தருளை இப்போ இருந்த நம்மளால் கொண்டாட முடியல. பெருமாள் ராமனா கிருஷ்ணா வந்தப்போ நம்மளால் கொண்டாட முடியல. நம்ம இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் சுவாமியுடைய திருநக்ஷத்திரத்தை நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கிறது நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். சுவாமி எப்படி சொல்கிறதுக்கு வேணுமான வார்த்தைகளே இல்லை. பெருமாள் திவ்யதேச கைங்கரியங்கள் சுவாமி மூலிமா முதலாக எங்களுக்கு கிடைச்ச கைங்கரியம் மேல்கோட்டில் இருக்கிற அஷ்டதீர்த்த கைங்கரியம். அந்த கைங்கரியம் சுவாமி மூலிமா கிடைச்சிது. மேற்கொண்டு சுவாமிகள் எந்த சாத்துர் மாதத்துலேயும் நம்மளுடைய திருத்தகப்பனாருக்கு ஒரு திவ்யநாம சங்கீர்த்தனம், அதே போல் அடியர்களையும் ஆதரித்து நீ பஜனை பாடணும், பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், எங்களுடைய கைங்கரியமாக திவ்ய தேசங்கள் கொடசம் முடிக்கிற கைங்கரியத்தையும் சுவாமி விசாரித்து எப்போ இருந்தாலும் நீ இந்த பஜனை பண்ணணும்னு ஒரு ஆனந்தமாக இருந்து ஊக்குவித்து இந்த பாகவதோத்தமர்கள் எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு பல வருஷமாக கைங்கரியம் செஞ்சு விட்டு இருக்கிறார். சுவாமி திருவடிகளில் பல்லாண்டு பாடி சுவாமியோட அனுகிரகத்துக்கு பிரார்த்தமானவராக இங்கே விண்ணப்பிக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.